வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா, நம்ம மத்திய அரசு ஒரே நபர் பெயர்ல 10 சிம் கார்டுகள் இருந்தா 3 ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு சொல்லிட்டு புதிய சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்தோட முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். குற்றவாளிகள் சிம் கார்டுகளை குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசுவதை தடுக்க மத்திய அரசு புதிய முயற்சி எடுத்திருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து தனிநபர் ஒருவரது பெயரில் 10 சிம் கார்டுகள் வைத்திருந்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கும் புதிய சட்டம் அமல். அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீரில் ஒருவர் அதிகபட்சமாக 6 சிம் கார்டுகள் மட்டுமே தனது பெயரில் வைத்திருக்க வேண்டும். அதிக சிம் கார்டுகள் வைத்திருந்து முதல் முறை பிடிபட்டால் 50,000-ம், இரண்டாவது முறை சிக்கினால் 3 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நபர் உங்க பேர்ல ஒரு 10 சிம் கார்டுகள் மேல வச்சிருந்தா உங்களுக்கு சிறை தண்டனை இருக்கு, பிளஸ் அபராதமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்க பெயர்ல அதிகபட்சமா 9 சிம் கார்டு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 சிம் கார்டுகளுக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு சிறை தண்டனை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேர்ல எத்தனை சிம் கார்டுகள் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்ல கீழே போனீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி ரிசீவ் ஆனவுடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே உங்கள் பேரில், அதாவது உங்கள் நம்பரில் எத்தனை சிம் கார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக டிஸ்பிளே ஆகும். இது நீங்கள் உங்கள் பேரில் வாங்கின நம்பரோட லிஸ்ட்டு. இதே இந்த நம்பருங்கள்லாம் உங்களது இல்லைன்னா இந்த நம்பர் எனக்கு வேணும், இல்லை இந்த நம்பர் எனக்கு வேண்டாம் அப்படின்ற 3 ஆப்ஷன் இங்கே இதில் இருக்குது. நாட் மை நம்பர்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த நம்பர் எந்த கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுத்துடலாம். நாட் ரெக்கார்டுன்னா இந்த நம்பர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுக்கலாம். இல்லை இந்த நம்பர் எந்த தான், நான் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ரெக்கார்ட் போட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வச்சு உங்கள் நம்பர் இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் உங்களுக்கு பதிவாயிடும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.